ஒரு சின்ன கிராமம். ஒரு பையன் இருக்கான். அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன செய்கிறதுன்னு தெரியல. எதை எடுத்தாலும் போராட்டமாக இருக்குது. சரி, எல்லோரும் சொல்கிறாங்க பக்கத்தூரில் ஒரு முனிவர் வந்திருக்காரு, போய் பாருன்னு. சரின்ட்டு இவனும் போய் அவரை போய் பார்க்குறான். இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாமே போராட்டமாக இருக்குது, எது ஒன்றுனாலும் தடையாக வருது, எதுலேயுமே என்னால் முழுசாக ஈடுபட முடியல அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான். அப்படியா, பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே போய் ஒரு பட்டாம்பூச்சியாவது பிடிச்சிட்டு வந்துடு, அப்புறம் நான் வழி சொல்கிறேன் அப்படிங்கிறார். இவனும் துரத்தி பார்க்குறான். பட்டாம்பூச்சி ஒன்று கூட இவன் கை காம்பில்ல. ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிடும். சோர்ந்து போய் அங்கேருந்து திரும்பி வந்து இவர்கிட்ட சொல்கிறான், என்னால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியலன்னு. அப்படியா, ஏன் முடியல, வா போய் பார்க்கலான்னு அவரும் கூட போகிறார். இங்கேருந்து கூட போய் அவர் முதல்ல நிற்கிறார். நின்று அங்கே உள்ள செடி கொடியை பார்க்குறாரு, மரத்தை பார்க்குறாரு, பட்டாம்பூச்சியை பார்க்குறாரு. காற்றடிக்குது, அதை அப்படியே மனமாக வீசும்போது அதை ரசிக்கிறாரு. இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக நின்றுட்டே இருக்கார். பட்டாம்பூச்சி ஒன்று ஒன்றா இவரை சுற்றி வர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பட்டாம்பூச்சியை தேடி நீ ஓட வேண்டாம், அது உன்னை தேடி ஓடி வரும். அதை மாதிரி தான் வாழ்க்கை. நின்று ரசித்து அனுபவித்து அந்த நாளை கடத்து. என்ன பண்ணலான்னு ஓடிக்கிட்டே இருக்காத. ஓட்டத்தை நிறுத்திட்டு அந்த நாள் பொழுத ரசித்து அனுபவித்து வாழ்க்கையை உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாரு. நம்ம அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும், எதை கண்டு பயந்து ஓடக்கூடாது, ரசித்து வாழணும், வாழ்க்கையை அனுபவித்து வாழணும். வாழ்ந்தால் வாழ்க்கை நம்மளை விரும்ப ஆரம்பிக்கும்.